வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 26 ஆகஸ்ட் 2024 தேதியில் தேய்பிரியில் வரக்கூடிய சப்தமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இன்று கனவு மெய்ப்படும் காலமாக வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் உயரிய லட்சியங்கள், கனவுகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவன்கிட்ட மனசு திறந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்கும். வாழ்வில் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவும் அன்பு பாசமும் கிடைக்கக்கூடிய நாள். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? மனசில் பல பணம் 1000 கோடி சம்பாதித்தவர்கள் கூட நல்ல மனிதர்கள் கூட இல்லையே அப்படின்னு நினச்சி இயங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான உறவினர்கள் உண்மையாக உங்கள் பக்கத்தில் நிற்கப் போகிறார்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது பரிசு மழைகள் பொழியக்கூடிய ஒரு நாள். எங்கிருந்தாவது நண்பர்கள் கிட்டேருந்தோ, தாய் தந்தை கிட்டேருந்தோ, கணவன் மனைவி கிட்டேருந்தோ, குழந்தைகள் கிட்டேருந்து கூட சின்ன பரிசாக இருந்தாலும் அது மறக்க முடியாத பரிசாக இருக்கும். இந்த நினைவுகள் என்றும் உங்கள் நெஞ்சில் நீங்காமல் தங்கும். கடகராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத செலவுகளை தரக்கூடிய நாள். நம்ம பையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காசு, அடுத்தவங்கள்ட்ட போயிடுச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. அப்போது இதை ஜாகிரதையாக உணர்ந்து யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். காசு மட்டும் கவனமாக கையாளலைன்னு சொன்னால் அவர்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை சேர்த்து வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டமான ஒரு கலை. நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிம்ம ராசிக்கா சொல்லணும், அன்பு கொடுக்கறது, அன்பு வாங்கிறது. என்றைக்குமே அன்பு கிடைக்காதா? உண்மையான அன்பு, அதற்காக இயங்கக்கூடியது சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. உண்மையாக உங்கள் மீது யார் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை சந்திக்க போகிறீர்கள். அவங்களோட நீங்கள் பேசி உறவாடி மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு மிகுந்த கவனம் தேவை. வண்டி ஓட்டும் போது சாலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆஃபீஸில் பேசும்போது அதை விட கவனமாக இருக்கணும். வீட்டில் பேசும்போது அதை விட கவனமாக இருக்க வேண்டும். இந்த கவனமெல்லாம் எதுக்கு? பெரிய பிரச்சனைகள் சிறிய புள்ளியிலேருந்து தான் ஆரம்பமாகும். அப்போ இன்றைக்கி கவனமாக இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு போர்க்களத்தில் வெற்றி கண்டால் எவ்வளவு பூரிதம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல சோதனைகளுக்கு பிறகு இன்று ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெற்றியானது நிரந்தரமாக இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான வெற்றியை சுவைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்று. விருச்சிகராசி என்பவர்களுக்கு பெருமை அடையக்கூடிய நாள். நம்ம எல்லா மனுஷங்களுமே நம்மளையே நினச்சி நம்ம பெருமிதம் கொள்ளும் போது ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு ஈடு இணை என்பது கிடையாது. எல்லாருமே வாழ்க்கையில் பல நல்லதை செய்கிறோம், கெட்டதையும் செய்கிறோம். சில நல்ல காரியங்கள் நாம் செய்யும்பொழுது எதிராளி சில பலன்கள் அடைஞ்சு நம்மளை வாழ்த்தும் போதோ, அவர்கள் முகத்தில் சிரிப்பை பார்க்கும் போதோ நமக்கு அடைய வரக்கூடிய மகிழ்ச்சி என்பது அளவே கிடையாது. நம்ம நினைச்சே நம்ம பெருமையாக ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்ட பெருமை என்று உங்களுக்கு வந்தே தீரும். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைக்கு நாளைக்கு புதிய சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும். புதிய சிந்தனைகள் மூலியமாக புதிய விடியல் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சிந்தனைகளை நீங்கள் நல்ல முயற்சி பண்ணி யோசித்து வெளியிலையும் கம்யூனிகேட் பண்ணணும் சரியான நபர்கள்ட்ட. அப்படி பண்ணும்போது உங்களுக்கான வாழ்க்கை மாற்றங்கள் உறுதி செய்யப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலேருந்து உங்களுக்கான பலன்கள் வரும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ராசி நட்சத்திரம் இதெல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சுய முயற்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வேலை செய்யும். இன்றைக்கு முயற்சி செய்யும் பொழுது திருவினை ஆகும். இது 100% உறுதி. கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது நாள் வரைக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய
உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றையிலிருந்து உங்களுக்கு ஆஃபீஸில் செல்வமும் செல்வாக்கும் மிகுதியாக கிடைக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக வருகிறது. வீடு, நிலம் போன்ற விஷயங்களை வாங்குவது, வண்டி வாகனங்களை வாங்குவது, கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்குவது போன்ற அனைத்து விதமான நகைகள் வாங்குவது போன்ற சுப செலவுகளை தரக்கூடிய அற்புதமான நாளாக வருகிறது. சுப செலவுகள் தான் என்ன? நமக்கு நல்லது நடக்க போகுது, நம்மக்கிட்ட பைசா இருக்குது, அதை தான் செலவு பண்ண போகிறோம். ஆக நம்பிக்கையுடன் செயல்படும் பொழுது நல்லதே நடக்கும். இன்று 26 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.